This sermon, The Deity of Jesus Christ, was delivered on Sunday morning, December 25th, 1949, at the Brenham Tabernacle, Jeffersonville, Indiana, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரென்னம் அவர்களால் 1949ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி ஞாயிறு காலையில் அமெரிக்கா இண்டியானா ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரென்னாம் ஜெப கூடாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக தன்மை என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை நீங்கள் இப்பொழுது தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். இயேசுவானவர் 3 முறைகள் வருகிறார். அவர் முதலாவதாக அவருடைய சபையை மீட்டுக் கொள்ள வந்தார். அவர் இரண்டாவது முறையாக அவருடைய சபையை ஏற்றுக்கொள்ள வருகிறார். அவர் மூன்றாவது முறையாக அவருடைய சபையோடு வருகிறார். எல்லா காரியங்களும் வேதாகமத்தில் திருத்துவங்களாய் 3களாய் இருக்கிறது, ஆனால் எல்லாம் ஒரு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அவர் நினைவிருக்கட்டும், முதல் முறை அவருடைய சபையை மீட்டுக் கொள்ளவும், இரண்டாவது முறை அவருடைய சபையை ஏற்றுக்கொள்ளவும், மூன்றாவது முறை அவருடைய சபையோடு ராஜாவும் ராணியுமாக வருகிறார். But on his first coming we'll speak of just a little bit, and then on his being here, and then on his second coming, and then on the third time, if the Lord willing. இப்பொழுது ஆனால் அவருடைய முதல் வருகையின் போது நாம் அதை குறித்தும், அதன் பின்னர் அவர் இங்கே இருந்தபடியாலும், பின்னர் அவருடைய இரண்டாம் வருகையை குறித்தும், பின்னர் அவருடைய மூன்றாம் வருகையை குறித்தும் கர்த்தருக்கு சித்தமானால் சிறிது பேசுவோம். இப்பொழுது இந்த நாட்களில் அங்கே சபைக்கு எதிராக ஒரு மகத்தான உபத்திரவம் உண்டாயிருந்தது. அகஸ்திராயன் ஒரு மகத்தான திட்டத்தை செய்து எல்லா ஜனங்களின் மேலும் வரி விதித்து வசூலிப்பதாயிருந்தார். And that was only done for one purpose, that God's great prophecy would be fulfilled. அந்த காரியமானது ஒரே ஒரு நோக்கத்துக்காக செய்யப்பட்டது. அதென்னவெனில் தேவனுடைய மகத்தான தீர்க்கதரிசனம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக. Only thing you have to do when you see something in the Bible that sounds just a little mystic and a little superstitious to you, just give God a little bit of time. வேதத்தில் நீங்கள் ஏதாவது காரியத்தை புரிந்து கொள்ள கூடாததாயும் சிறிது மூட நம்பிக்கை போன்றதாயும் காணப்பட்டால் நீங்கள் ஒரே ஒரு காரியம்தான் செய்ய வேண்டும், தேவனுக்கு சிறிது நேரத்தை கொடுங்கள். தேவன் ஒன்றும் அவசரப்படவில்லை, அப்படியான ஒரு அவசரத்துக்குள் ஆவது நாம் தானே. தேவனுக்கு நீங்கள் சிறிது நேரத்தை கொடுங்கள், அந்த பழைய தீர்க்க தரிசன சக்கரங்களும் பல் சக்கரங்கள் நேராக அந்த காட்சிக்கு உள்ளாக செல்லுகின்றதை நீங்கள் காண்பீர்கள். ஒரு காட்சியை உருவாக்குவது போன்று அது விருத்தி அடையும். அன்றொரு நாள் யாரோ பேசிக் கொண்டிருந்தது போன்று தேவன் அவர் என்னவாக இருந்தார் என்றார். Millions and millions of years ago, when he was just like this space here. அவர் அக்கறையிலே இருந்தபோது லட்சோபலட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னர் இங்கே இருக்கின்ற இந்த இடைவெளியை போல். And then he gathered up into the Logos, and then he came from the Logos down into Christ. அதற்கு பின்னர் அவர் லோகோசுக்குள்ளாக ஒன்று திரண்டார். பின்னர் அவர் லோகோஸில் இருந்து கீழாக கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தார். See, it's just God coming down like this to the earth, then going right back into God again. ஆருங்கள், அது வெறுமனே தேவன் இந்த விதமாக கீழே பூமிக்கு வந்து பின்னர் நேராக மீண்டுமாய் தேவனுக்குள்ளாக சென்றார். Don't you see what I mean? நான் என்ன சொல்லுகிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா?
just revolving, coming down from space, from eternity, rolling together, coming down into the Logos, and Logos down into man, then returning right back again for one purpose, to redeem that man that had fallen. அப்படியே சுழன்று கொண்டு நித்தியத்திலிருந்து இறங்கி கீழே ஆகாய வெளிக்கு வந்து ஒன்று சேர்ந்து லோகோஸுக்குள்ளாக வந்து லோகோஸில் இருந்து அங்கே ஒரு மனிதனுக்குள்ளாக சென்று பின்னர் அப்படியே மீண்டுமாய் திரும்புகிறார். விழுந்து போனானே அந்த மனிதனை மீட்கும் ஒரு நோக்கத்துக்காகவே. Now that's what he came for, to be a redeemer. இப்பொழுது அதற்காகத்தான் அவர் வந்தார், ஒரு மீட்பராக இருக்கும்படியாக. And before God could be a redeemer, he had to be, according to the law, a kinsman redeemer. தேவன் ஒரு மீட்பராக ஆவதற்கு முன்னதாக நியமத்தின்படியாக அவர் ஒரு உறவின் முறையான மீட்பனாக இருக்க வேண்டியதாயிருந்தது. He had to be kinfolks to us. அவர் ஒரு நெருங்கின உறவினனாக இருக்க வேண்டியதாயிருந்தது. And God in the beginning made his first man. He made him out of spirit. ஆதியிலே தேவன் அவருடைய முதல் மனிதனை உண்டாக்கினார், அவர் அவனை ஆவியை கொண்டு உருவாக்கினார். And spirit is the invisible part of man that you don't see. ஆவியானது மனிதனுடைய காண முடியாத பாகமாய் இருக்கிறது, நீங்கள் அதை காண்பதில்லை. Now God made man in his own image. Are you listening to me? All right. இப்பொழுது தேவன் மனிதனை அவருடைய சொந்த சாயலில் உருவாக்கினார். நீங்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? சரி. God made man in his own image, and God is a spirit, says the Bible. தேவன் மனிதனை அவருடைய சொந்த சாயலில் உண்டு பண்ணினார். தேவன் ஒரு ஆவியாய் இருக்கிறார் என்று வேதம் கூறுகின்றது. And the first man that was made had the government over all the creation, just like the Holy Spirit has government over the church today. முதலாவதாக உருவாக்கப்பட்ட மனிதனானவன் சிருஷ்டிப்பின் மேல் ஆளுகை உடையவனாயிருந்தான். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு சபையின் மேல் ஆளுகை உடையவராயிருக்கிறது போன்று. He led the creation. He led the animals. அவன் சிருஷ்டியை வழிநடத்தினான், அவன் மிருகங்களை வழிநடத்தினான். But there was no man to till the soil, so God made man out of the dust of the earth. ஆனால் நிலத்தை பண்படுத்த அங்கே ஒரு மனிதனும் இல்லை. எனவே தேவன் மனிதனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். And that man, he might have given him hands like a monkey. He might have given him feet like a bear. அந்த மனிதன் அவர் அவனுக்கு ஒரு குரங்கை போன்ற கரத்தை ஒரு கால் கொடுத்திருக்கலாம். அவர் அவனுக்கு ஒரு கரடியின் பாதத்தை போல் ஒரு கால் கொடுத்திருக்கலாம். Whatever he did, he just sewed it together and made a man. அவர் என்னவெல்லாம் செய்தாரோ அவர் அதையெல்லாம் ஒன்று கூட்டி ஒரு மனிதனை உண்டாக்கினார். But this man, he put this immortal spirit that never dies into this man, and he became more than a brute. He became a man. ஆனால் இந்த மனிதன் அந்த அழிவில்லாத ஒருபோதும் மரியாத ஜீவனை இந்த மனிதனுக்குள்ளாக அவர் வைத்தார். அப்பொழுது அவன் ஒரு காட்டு மிராண்டியை காட்டிலும் மேலானவனாக ஆனான். அவன் ஒரு மனிதனாக ஆனான். Then this man here, that's what I think of atheists and some of them standing around arguing, but the hour has come when God shed forth his light. There's an hour here when God's doing things. That's right. பின்னர் இங்கேயுள்ள இந்த மனிதன், நாஸ்திகர்கள் இன்னும் மற்றவர்கள் சுற்றி நின்று கொண்டு விவாதிக்கின்றனர் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் வேளையானது வந்தது, அப்பொழுது தேவன் தம்முடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்தார். தேவன் கிரியை செய்து கொண்டிருந்ததான ஒரு வேளை இருந்தது, அது உண்மை. And so now when they argue, well, his feet look like a bear and his hands look like a ape or a monkey or so forth, and they try to say his origin comes that. That has nothing to do with it. எனவே இப்பொழுது அவர்கள் விவாதிக்கும் பொழுது, நல்லது, அவனுடைய பாதம் ஒரு கரடியை போல் இருந்தது, அவனுடைய கரம் ஒரு வாலில்லா குரங்கு அல்லது குரங்கை போல் இருந்தது அல்லது முதலானவைகள் என்று விவாதித்து அவனுடைய துவக்கமே அதிலிருந்துதான் அவன் வந்தான் என்று கூற முயற்சிக்கிறார்கள். அதற்கு அதனோடு ஏறும் செய்வதற்கில்லை. This is the body of flesh that he's just living in like a house. It's going back to the dusty earth, but the spirit is immortal. It comes from God. இது மாம்சத்தினாலான சரீரமாய் இருக்கிறது. அவன் அதற்குள்ளாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறான். ஒரு வீட்டை போன்று அது திரும்பி பூமியின் மண்ணுக்கு போகின்றது. ஆனால் ஆவியோ அழியாததா இருக்கிறது, அது தேவனிடத்திலிருந்து வருகின்றது. That's the image of God. God is the spirit. அதுதான் தேவனுடைய சாயலாக இருக்கிறது. தேவன் ஒரு ஆவியாய் இருக்கிறார். That man lost his origin in the Garden of Eden.
அந்த மனிதன் அவனுடைய உற்பத்தி ஸ்தானத்தை ஏதேன் தோட்டத்திலே இழந்து போனான். His relationship, communion with God was cut off there because of sin and unbelief. அவனுடைய உறவு முறை, தேவனோடு அவனுக்கு இருந்த தொடர்பு, பாவம், அவிசுவாச காரணத்தால் அங்கே துண்டிக்கப்பட்டது. Unbelief in what? The Word of God. எதில் அவிசுவாசம்? தேவனுடைய வார்த்தையில். A picture was painted one time to Eve and told her how much brighter it would be if she just discard the Word of God and look over here to reason. ஒரு சமயம் ஏவாளுக்கு ஒரு படம் வரையப்பட்டது. அவள் மட்டும் தேவனுடைய வார்த்தையை ஒதுக்கி தள்ளிவிட்டு விவாதத்துக்கு இங்கே நோக்கி பார்த்திருந்தால் எவ்வளவு பிரகாசமாய் இருந்திருக்கும் என்று அவளுக்கு கூறப்பட்டிருந்தது. There's a difference between reason and God's Word. God's Word is true, reason is false. விவாதத்துக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் இடையே அங்கே வித்தியாசம் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை உண்மையா இருக்கிறது, விவாதம் கள்ளமா இருக்கிறது. You can't reason out nothing. That's right. உங்களால் ஒன்றையும் விவாதிக்க முடியாது, அது உண்மை. Our mind's is not good enough or never will be to fathom God's eternal wisdom. தேவனுடைய நித்தியமான ஞானத்தின் ஆழத்தை அளவிட நம்மிடத்திலே போதுமான சிந்தை கிடையாது, அல்லது ஒருபோதும் அளவிடவே முடியாது. And therefore you can't reason it, you just got to believe it. ஆகையினால் உங்களால் அதை விவாதிக்க முடியாது, நீங்கள் அதை விசுவாசித்தாக வேண்டும். And so then the picture was painted out back there to our first father and mother, and they fell. ஆக அதன் பின்னர் அந்த படமானது அங்கே நம்முடைய முதல் தகப்பன் தாய் ஊடாக வர்ணம் தீட்டப்பட்டது. அவர்கள் விழுந்து போனார்கள். And that broke off relationship with God and was drove from the Garden of Eden. அது தேவனோடு இருந்த உறவு முறை துண்டிக்கப்பட்டு ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். From that hour, God began to scream up and down the gardens hunting for his lost child. அந்த வேளை முதற்கொண்டு தேவன் தோட்டத்தில் மேலும் கீழுமாக சத்தமிட துவங்கினார். அவருடைய இழந்து போன பிள்ளையை தேடிக்கொண்டிருந்தார். And then the only way that God then could ever redeem him would have to be to come down and redeem him himself. மீட்டுக் கொள்வதற்கு எப்போதாக இருந்தாலும் தேவனுக்கு மீட்க வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அதாவது அவர் தாமே இறங்கி வந்து அவரை மீட்டுக் கொள்ள வேண்டும். Not send somebody else. He couldn't send an angel. That wouldn't be right. இன்னொருவருக்குள் அல்ல, வேறு யாரையாவது அனுப்புவது அல்ல. அவர் ஒரு தூதனை அனுப்ப முடியாது, அது சரியாக இருக்காது. But the only way God could redeem the man was come down himself and redeem him. ஆனால் மனிதனை மீட்க தேவனுக்குள்ள ஒரே வழி அவர் தாமே கீழே இறங்கி வந்து அதை மீட்க வேண்டும். If somebody sins here and I was a judge of this group of people and I had the jurisdiction over you all, and if someone sinned and I said, now Brother Grimm, I want you to pay the price, that wouldn't be just. இங்கே யாராவது பாவம் செய்து நான் இதன் நியாயாதிபதியாய் இந்த கூட்ட ஜனங்களுக்கு இருந்தால் உங்கள் எல்லார் மேலும் எனக்கு அதிகார வரம்பை உடையவனாய் இருந்து நான் இப்பொழுது சகோதரன் கிரஹாம் அதற்கான கிரயத்தை நீர் செலுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கூறுகிறேன். அது நீதியா இருக்காது. என்னுடைய சொந்த குமாரனுக்கே அந்த கிரயத்தை செலுத்தும்படி நான் கூறினால் அது அப்பொழுதும் நீதியா இருக்காது. நான் நீதியா இருக்கக்கூடிய ஒரே வழி நான் அவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொள்வதே ஆகும். And what I was one past the judgment, and then if I want to redeem the man, I've got to take his place myself. பிறகு என்ன? நியாய தீர்ப்பை அளித்தவன் நான் தான். பின்னர் நான் அதை மீட்க வேண்டுமானால் நான் தானே அவனுடைய ஸ்தானத்தை எடுத்தாக வேண்டும். Are you still listening at me? Now look, I want you to notice something. நீங்கள் இன்னும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? இப்பொழுது பாருங்கள், நீங்கள் ஒரு காரியத்தை கவனிக்க நான் விரும்புகிறேன். Then, the only way that God himself could ever redeem this man was to come down and take his place. பின்னர் தேவன் தாமாகவே தான் இந்த மனிதனை மீட்க உள்ள ஒரே வழியாய் இது இருப்பதினால் அவர் தாமே இறங்கி வந்து அவனுடைய ஸ்தானத்தை எடுக்க வேண்டும். And that was the law that was given by Moses of redemption, that it had to be through a kinsman redeemer. அது மீட்பிற்காக மோசேயினால் கொடுக்கப்பட்ட ஒரு நியதியா இருக்கிறது.
அது ஒரு உறவின் முறையானின் மீட்பனின் மூலமாய் இருக்க வேண்டும். A man first who was worthy, a man who was worth the price, a man then who would make a public testimony and redeem the lost estate of somebody that had fallen. முதலாவதாக ஒரு மனிதன் அவன் தகுதியாய் இருக்க வேண்டும். அந்த கிரயத்துக்கு பாத்திரமான ஒரு மனிதனாய் இருக்க வேண்டும். விழுந்து போன ஒரு மனிதனின் இழக்கப்பட்ட சுதந்திரத்தை மீட்டுக்கொண்டு பொதுஜனங்களுக்கு முன்பாக அவனுடைய சாட்சியை கூறக்கூடிய ஒரு மனிதனாய் இருக்க வேண்டும். And then God was worthy. அப்பொழுது தேவன் தகுதியாய் இருந்தார். He came down some 1900 years ago in the form of a baby born in a manger, overshadowed by the Holy Ghost, not born by sexual desire. He was God. அவர் சுமார் ஒரு 1900 வருடங்களுக்கு முன்னர் ஒரு குழந்தை வடிவில் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். பரிசுத்த ஆவியினால் நேரிடப்பட்டவராய் இனச்சேர்க்கையின் மூலமாய் பிறக்கவில்லை. அவர் தேவனாயிருந்தார். God's blood was in him. தேவனுடைய ரத்தம் அவருக்குள்ளாக இருந்தது. The baby is always the blood of its father, never of its mother. We all know that. குழந்தையானது எப்பொழுதுமே அதன் தகப்பனின் ரத்தமாய் இருக்கும். ஒருபோதும் அதன் தாயினுடையதாய் இருக்காது. நாம் யாவரும் அதை அறிவோம். I've taught that before here in times, and you know that the baby has not one speck of its mother's blood in it, not a bit. நான் அதை இதற்கு முன்பே இங்கு அநேக முறை போதித்திருக்கிறேன். குழந்தைகளுக்கு ஒரு துளி கூட கொஞ்சம் கூட தாயின் ரத்தமே இருக்காது. No, nothing does. It's always the blood of the male. இல்லை, ஒன்றும் செய்யாது. அது எப்பொழுதுமே ஆணின் ரத்தமாய் இருக்கிறது. A hen can lay an egg, but if it isn't fertile, it'll never hatch. ஒரு பெட்டை கோழியினால் முட்டையிட முடியும், ஆனால் அது செழிப்பா இல்லை என்றால் அது ஒருபோதும் குஞ்சு பொரியாது. No matter how pretty the egg is and how well she warms it, it'll always be unfertile. அந்த முட்டை எவ்வளவுதான் அழகாய் இருந்தாலும் சரி, அவள் எவ்வளவு நன்றாய் அதற்கு சூடேற்றினாலும் சரி, அது எப்பொழுதுமே செழிப்பற்றதாகவே இருக்கும். It'll lay right there and rot. That's right. Unless the male bird has been with the female bird and the germ of life comes from the male. அது அங்கேயே கிடந்து அழுகும். அது உண்மை. பெட்டை கோழியானது சேவலோடு சேர்ந்தாலொழிய பொரியாது. ஜீவ கிருமி ஆணிடத்திலிருந்து வருகிறது. Therefore, when Mary, knowing not a man, she was with the male God, the Almighty Jehovah, and He overshadowed her, and God is the Creator that created a blood cell in the womb of Mary, knowing no man at all. ஆகையினால் மரியாள் ஒரு மனிதனையும் அறியாது இருந்த பொழுது அவள் ஆணோடு தேவனோடு சர்வ வல்லமையுள்ள ஏகாவோடு இருந்தாள். அவர் அவள் மீது நிழலிட்டார். எந்த மனுஷனுமே அறியாதிருந்த மரியாள் கர்ப்பத்தில் சிருஷ்டிகர்த்தராகிய தேவன் ஒரு இரத்தாணுவை சிருஷ்டித்தார். And that brought forth the very creating blood of God to redeem us from our life coming in here being born of sexual desire. இனச்சேர்க்கையின் மூலமாக பிறந்து இங்கே வந்ததான நம்முடைய ஜீவனில் இருந்து நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக அது அந்த தேவனுடைய அந்த சிருஷ்டிக்கப்பட்ட இரத்தத்தை கொண்டு வந்தது. And then that blood was drawn out of Emmanuel's veins on Calvary's cross, and today has the same saving, redeeming, holy power that it did the day the transfusion was made out of Calvary. அப்படியானால் அந்த இரத்தமானது இம்மானுவேலின் நரம்புகளில் இருந்து கல்வாரியின் சிலுவையின் மேல் எடுக்கப்பட்டது. கல்வாரியின் மேல் வெளியே பாய்ச்சப்பட்ட அந்த இரத்தம் அந்த நாளன்று செய்த அதே ரட்சிக்கும் மீட்டுக்கொள்ளும் பரிசுத்த வல்லமையை இன்றைக்கும் உடையதாய் இருக்கிறது. You believe it? Amen. Now, that's right. We're redeemed by the blood of God. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? ஆமென். இப்பொழுது அது சரியே. தேவனுடைய இரத்தத்தின் மூலமாகவே நாம் மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறோம். The Bible says we are bought by the blood and redeemed by God's own blood. நாம் இரத்தத்தினாலே கிரயத்துக்கு வாங்கப்பட்டிருக்கிறோம். இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய சொந்த இரத்தத்தினால் என்று வேதம் கூறுகின்றது. How was it God's blood? God has no blood. அது எப்படி தேவனுடைய இரத்தமாய் இருக்க முடியும்? தேவனிடம் இரத்தம் இல்லையே. How could it be? Because it was God's creative blood that He created in order to redeem us and came and lived in the same body that He created. அது எப்படி இருக்க முடியும்? ஏனென்றால் அவர் சிருஷ்டித்ததான அது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட இரத்தமாய் இருக்கிறது. நம்மை மீட்பதற்கு ஏதுவாய் அவர் சிருஷ்டித்ததான
அதே சரீரத்தில் அவர் வந்து ஜீவித்தார். Therefore, he could not, God had to suffer temptation. He couldn't suffer temptation. சோதனையை தேவன் தடை செய்ய வேண்டியதா இருந்தது. ஆகையினால் இயேசுவானவரால் சோதனையை தடை செய்ய முடியவில்லை. He had to suffer sexual temptation. அவர் பால் உணர்ச்சி சோதனையால் சோதிக்கப்பட வேண்டியவராயிருந்தார். He had to suffer all kinds of temptation, to be tempted by the devil and riches and powers and dominions and so forth. அவர் பிசாசினால் சோதிக்கப்பட வேண்டியவராயிருந்த ஐஸ்வர்யங்கள், வல்லமைகள், அதிகாரங்கள் முதலான எல்லா விதமான சோதனைகளையும் அவர் தாங்க வேண்டியிருந்தது. He had to suffer all of that. In order to do it, he couldn't be as God in spirit. He had to be God in flesh. அவை எல்லாவற்றையும் அவர் தாங்க வேண்டியதா இருந்தது. அவைகளை எல்லாம் செய்ய வேண்டியதா இருந்ததால் அவர் ஆவியில் தேவனாய் இருக்க முடியாது. அவர் மாம்சத்தில் தேவனாக இருக்க வேண்டும். Now I'm speaking this morning on the deity of Christ, so that you'll know who he is that we're worshiping today. இப்பொழுது நான் கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையின் பேரில் இந்த காலையில் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நாம் ஆராதிக்கின்ற அவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். Not a baby in a manger, not Santa Claus, but we're worshiping Almighty God in the deity of his Son. மாட்டுத் தொழுவத்தில் பிறந்திருக்கும் ஒரு குழந்தையை அல்ல, அல்லது சாண்டா கிளாஸை அல்ல, ஆனால் நாமோ சர்வ வல்லமையுள்ள தேவனை அவருடைய குமாரனின் தெய்வீக தன்மையில் ஆராதிக்கிறோம். And notice then that blood came down and it was Christ Jesus. அப்படியானால் கவனியுங்கள், அந்த ரத்தம் கீழே வந்தது, அது இயேசு கிறிஸ்துவாய் இருந்தது. And God himself coming out of spirit went into Christ Jesus. தேவன் தாமே ஆவியிலிருந்து வெளியே வந்து இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சென்றார். And the Bible said that God was in Christ reconciling the world to himself. Is that right? தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து உலகத்தை தம்மோடு ஒப்புரவாக்கிக் கொண்டார் என்று வேதாகமம் கூறுகின்றது. அது சரிதானே? God himself, Jehovah, lived in Christ and was made a kinsman to us because he was born in human flesh like we are. Is that right? தேவன் தாமே, யெகோவா தாமே கிறிஸ்துவுக்குள்ளாக ஜீவித்து நமக்கு உறவின் முறையானாக ஆக்கப்பட்டார். ஏனென்றால் நம்மை போன்று அவர் மனித மாம்சத்தில் பிறந்தார். அது சரியா? The blood cells were developed by God, and the flesh cells were developed in the womb of Mary that brought forth the child. இரத்த அணுக்கள் தேவனால் உண்டாக்கப்பட்டது, மாம்ச அணுக்கள் மரியாளின் கர்ப்பத்தில் உண்டாக்கப்பட்டது, அது குழந்தையை கொண்டு வந்தது. And God came down and lived in human flesh and was tempted in every manner just like we are. தேவன் கீழே வந்து மாம்சத்தில் ஜீவித்து எல்லா விதத்திலும் நாம் இருப்பது போன்றே அவர் சோதிக்கப்பட்டார். You believe that? All right. Now, then when he did that, he freely gave his blood. He didn't have to do it. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? சரி. இப்பொழுது பிறகு அவர் அதை செய்த போது அவருடைய ரத்தத்தை அவர் இலவசமாய் கொடுத்தார். அவர் அதை செய்ய வேண்டிய அவசியமில்லை. He made that sacrifice. He could have went right on up into glory. அவர் அந்த பலியை செலுத்தினார். அவர் நேராகவே உயர மகிமைக்கு சென்றிருக்கலாம். He could have been transfigured like he was on Mount Transfiguration, went on into heaven and never died for us. மறுரூபமலையின் மேல் இருந்தது போன்றே அவர் மறுரூபமாகி நமக்காக ஒருபோதும் அறியாமலேயே பரலோகத்துக்கு சென்றிருக்கலாம். But to be willing to die for us, he gave freely his blood at Calvary. That's right. ஆனால் நமக்காக மரிப்பதற்கு சித்தம் கொண்டவராய் கல்வாரியில் அவருடைய ரத்தத்தை அவர் இலவசமாக கொடுத்தார். அது சரியே. And he picked out, he was a man of sorrow, acquainted with grief, and he made a public testimony. அவர் துக்கம் நிறைந்த மனிதனாய், துயரம் கலந்தவராய் ஒரு பொதுவானவர்கள் முன்னிலையில் சாட்சி பகன்றார். In the book of Ruth is a very beautiful picture there. How that Boaz, type of Christ. ரூத்தின் புத்தகம் ஒரு அழகான காட்சியாய் அங்கே இருக்கிறது. எப்படி என்ற போவாஸ் அங்கே கிறிஸ்துவுக்கு பாவனையாக இருக்கிறார். How that Ruth went over a strange country as a backslide, went out of the land and brought back with her, Naomi, and brought back Ruth. நகோமி ஒரு பின்வாங்கி போனவளாய் தேசத்தை விட்டு வெளியேறி ஒரு அந்நிய தேசத்துக்கு சென்று திரும்பி அவளோடு ரூத்தையும் கொண்டு வந்தார். And when Ruth came back, she was of the country of Moab. ரூத் திரும்பி வந்தபோது அவள் மோவாப் தேசத்தை சேர்ந்தவளாய் இருந்தாள். And when she came back, she was a Moabite. Absolutely a picture of the Gentile bride of the church. அவள் திரும்பி வந்தபோது அவள் ஒரு மோவாபிய ஸ்திரீயாய் இருந்தாள்.
அப்படியே முற்றிலுமாக ஒரு புறஜாதி மணவாட்டியான சபையின் ஒரு காட்சியாயிருந்தார். And when she went to leave Naomi told her, said, kissed her and told her to go back to her people. நகோமியை விட்டு போகும்படியாய் அவளிடத்தில் அவள் சென்றபோது நகோமி அவளிடத்தில் அவளுடைய ஜனத்தாரண்டைக்கு திரும்பி போகும்படி கூறி முத்தமிட்டார். She said, I will go with you to your people. Let your people be my people, and let your dwellings be my dwellings. Let your God be my God, and nothing but death shall separate us. Where you die, I die. Where you're buried, I'll be buried. அதற்கு அவளோ, நான் உம்முடைய ஜனங்களோடு போவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனமாய் இருக்கட்டும், உம்முடைய வாசஸ்தலம் என்னுடைய வாசஸ்தலமாய் இருக்கட்டும், உம்முடைய தேவன் என்னுடைய தேவனாய் இருப்பாராக, மரணத்தினாலே அன்றி வேறொன்றினாலும் நம்மை பிரிக்க முடியாது என்று கூறினாள். நீர் எங்கே மரிப்பீரோ அங்கே நானும் மரிப்பேன், நீர் எங்கே அடக்கம் பண்ணப்படுகிறீரோ அங்கே நானும் அடக்கம் பண்ணப்படுவேன் என்றாள். Now that's a picture of the Gentile church coming into Christ. இப்பொழுது புறஜாதியார் சபை கிறிஸ்துவுக்குள் வருகின்றதான காட்சி அங்கே இருக்கிறது. Because we were once aliens away from God, only the Jews was the ones to be saved. ஏனென்றால் ஒரு காலத்திலே நாம் அந்நியரும் தேவனுக்கு புறம்பாயும் இருந்தவர்களாய் இருந்தோம், யூதர்கள் மட்டுமே ரட்சிக்கப்பட வேண்டியவர்களாய் இருந்தார்கள். But we being dead in Christ take on Abraham's seed and are heirs according to the promise. And Christ got a Gentile bride. That's exactly right. ஆனால் நாமோ கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தபடியினாலே ஆபிரகாமின் வித்தை எடுத்துக்கொண்டவர்களாய் வாக்கு தத்தத்தின்படியாய் சுதந்திரராயும் ஒரு புறஜாதி மணவாட்டியை கிறிஸ்து பெற்றுக் கொண்டார். அது முற்றிலும் சரியே. Now, in order to redeem Boaz, to redeem Naomi's lost estate, that was the backslidden state of Israel. இப்பொழுது மீட்டுக் கொள்வதற்கு ஏதுவாய் நகோமியின் இழந்து போன சுதந்திரத்தை போவாஸ் மீட்டுக் கொள்ள வேண்டும். அதுதான் இஸ்ரவேலின் பின்வாங்கி போன நிலைமையாயிருக்கிறது. Then Moab had to come out, and when he did, Boaz rather, and when he came out, he had to kick off his shoe before the gates, before the elders, to make a public testimony that he had redeemed that lost woman in her estate. போவாஸ் வெளியே வர வேண்டும். போவாஸ் அதை செய்த போது, அவன் வெளியே வந்தபோது இழந்து போன ஸ்திரீயை அவளுடைய நிலைமையில் அவன் மீட்டுக் கொண்டான் என்பதற்கு ஒரு பொது சாட்சியை கூறுவதற்கு அடையாளமாய் வாசல்களுக்கு முன்பாக மூப்பர்களுக்கு முன்பாக அவனுடைய பாதரட்சைகளை அவன் கழற்றி போட வேண்டும். And in doing that, then he bought back also, he got in there his bride, the woman he is looking for. அதை செய்வதில் பின்னர் அவன் அங்கே அவனுடைய மணவாட்டியை பெற்றுக் கொண்டான். அவன் எதிர்நோக்கிக் கொண்டிருந்த ஸ்திரீயை அதையும் கூட அவன் திருப்பி வாங்கிக் கொண்டான். He had to redeem the woman first in order to get the bride, don't you see? மணவாட்டியை பெற்றுக் கொள்ளும்படி முதலாவதாக அந்த ஸ்திரீயை அவன் மீட்டுக் கொள்ள வேண்டியதா இருந்தது. உங்களுக்கு அது புரிகின்றதா? And that's the same thing Christ did. அதே காரியத்தை தான் கிறிஸ்து செய்தார். He made a public testimony at the gates of Jerusalem when he was beaten, smitten, afflicted, and was led up Golgotha's hill. எருசலேமின் வாசல்களில் அவர் யாவர் முன்னிலையிலும் ஒரு சாட்சி பகர்ந்தார். அப்பொழுது அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு கல்வாரியின் மேல் கொல்கதா குன்றிற்கு நடத்தி கொண்டு போகப்பட்டார். And bathed the hill with his own blood as a public testimony that he had redeemed all the fallen estate from back down in the beginning and has redeemed his people from the curse of sin and from the clutches of hell. எல்லாருக்கும் முன்பான ஒரு சாட்சி கூறுதலாய் அவர் அந்த குன்றை அவருடைய சொந்த இரத்தத்தால் குளிப்பாட்டினார். அந்த நாளிலே ஆதியிலிருந்து உள்ள அந்த விழுந்து போன நிலையை மீட்டுக் கொண்டு பாவத்தின் சாபத்தில் இருந்தும் நரகத்தின் பிடியில் இருந்தும் அவருடைய ஜனத்தை மீட்டுக் கொண்டார் என்பதற்கு சாட்சியாக அவர் அதை செய்தார். அவளுக்கு அப்பொழுது இருந்ததை காட்டிலும் அவளுக்கு இன்னும் ஏதோ காரியம் இந்த கடைசி நாட்களில் அதிகமாக தேவை என்பதை அறிந்தவராய் அவர் நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது அவர் உங்களுக்கு இன்னொரு தேற்றரவாளனை அனுப்புவார், அது பரிசுத்த ஆவியாய் இருக்கிறது, அவர் உங்களோடு என்றென்றைக்குமாய்
வாசம் பண்ணுவார் என்றார். A little while the world seeth me no more, but I'm going up to heaven to get this thing fixed up, and I'll come back and be with you, even in you, until the end of the age. அவர் இன்னும் கொஞ்ச நேரம் உலகம் என்னை காணாது, ஆனால் நானோ உயர பரலோகத்துக்கு போய் இந்த காரியத்தை ஒழுங்குபடுத்திவிட்டு நான் திரும்பி வந்து உங்களோடும் உங்களுக்குள்ளும் காலத்தின் முடிவு பரியந்தம் இருப்பேன் என்று அவர் கூறினார். That's what I'm talking about. You see what early say amen? That's right. That's what I'm speaking of now. Is him coming again in his power. அதை குறித்து தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் இன்னமும் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? ஆமென் என்று கூறுங்கள். அது உண்மை. அதை குறித்து தான், அதாவது அவர் மீண்டுமாய் அவருடைய வல்லமையில் வருவது குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். Ages has flowed on. Oh, who is he? ஓ, அவர் யார் என்று காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. This morning they think of some little object of worship, some little manger out there, some little that. I'm not thinking of that. I'm thinking of Christ, the hope of glory in our hearts this morning by the Holy Ghost. That's right. என்னே, இந்த காலையில் அவர் ஏதோ ஆராதிக்கப்படும் ஒரு சிறிய பொருளை, அங்கேயுள்ள ஒரு சிறிய மாட்டுத் தொழுவத்தை அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் அதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கவில்லை. கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையா இன்று காலையில் நம்முடைய இருதயங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவராய் இருப்பதையே நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அது சரியே. Oh, condemned by the world. ஓ, உலகத்தால் ஆகாததென்று தீர்க்கப்பட்டது. God has always come into the world. When he did, the world hated. தேவன் எப்பொழுதுமே உலகத்துக்குள்ளே வருகிறார். அவர் அப்படியாய் வரும்பொழுது உலகம் அவரை வெறுக்கிறது. As it was in the days of Noah, so will it be in the coming of the Son of God. We're in that day, friends. நோவாவின் நாட்கள் நடந்தது போலவே தேவனுடைய குமாரனின் வருகையின் போதும் அப்படியே இருக்கும். நாம் அந்த நாளில் தான் இருக்கிறோம் நண்பர்களே. And I notice a little while the world will see me no more, yet you'll see me, for I'll be with you even in you, even to the end of the world. இப்பொழுது கவனியுங்கள். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். ஏனென்றால் நான் உங்களோடும் உங்களுக்குள்ளாயும் உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். That's right. He's here now. அது சரியே. அவர் இப்பொழுது இங்கே இருக்கிறார். And in the days how his big picture always revolved up and made the same thing come to pass that we're seeing. இந்நாட்களில் எப்படியாய் அவருடைய பெரிய படம் எப்பொழுதும் உயரே சுற்றி அதே காரியம் நிறைவேறுதலுக்கு வருவதை நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். Now the great drama set, and we're ready now to see great things happen. மகத்தான நாடகமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது மகத்தான காரியங்கள் சம்பவிக்க நாம் காண ஆயத்தமாயிருக்கிறோம். The church has been brought from the cradle. That's right. சபையானது தொட்டிலில் இருந்து கொண்டு வரப்பட்டது. அது சரியே. Pentecostal rocked it down yonder a few years ago back there while the people threw stones and made fun and laughed at, but she grew to maturity now. That's exactly right. பெந்தேகோஸ்துகள் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னர் அதை தொட்டிலில் தாளாட்டினார்கள். அப்பொழுது ஜனங்கள் கற்களை எறிந்து பரியாசம் பண்ணி அதை பார்த்து சிரித்தார்கள். ஆனால் இப்பொழுதோ அவள் வளர்ந்து பூரண வளர்ச்சியை அடைந்து விட்டாள். அது முற்றிலும் சரியே. வேலையானது இங்கே இருக்கிறது. அல்லேலூயா, அது சரியே. அதில்தான் நான் சிரத்தை உள்ளவனாய் இருக்கிறேன். அதாவது இப்பொழுது தேவனுடைய சபையானது ஒன்று சேர்ந்து வருகிறதை காண்பதுதான். நாம் இங்கே அடிக்கப்பட்டோம், நாம் அங்கே அடிக்கப்பட்டோம். ஆனால் வேலையானது வந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஒரு துப்பட்டியை நம் எல்லார் மேலும் எரிந்து நம்மை உள்ளே இழுத்துக் கொள்வார். ஏனென்றால் சத்துருவானவர் வாசலண்டை இருக்கிறான். அல்லேலூயா, ஆமையா. அவர் சொன்னார், இப்பொழுது அவருடைய ஜனங்களை குறித்து, தானியேல் கடைசி நாட்களின் மகத்தான காரியங்கள், இந்த காரியங்கள் நிறைவேறுதலுக்குள் வரும்பொழுது என்னே, அப்பொழுதுள்ள ஜனங்கள், விசுவாசத்தின் ஜனங்கள் அதற்கு ஏற்றாற்போல் மகத்தான கிரியைகளை அந்த நாளிலே செய்வார்கள் என்று கூறுகிறார். வேளையானது இப்பொழுது வந்துவிட்டது. இப்பொழுது பின்மாரியின் மகத்தான நாடகமானது, தேவனுடைய காட்சியானது அமைக்கப்பட்டது. கடைசி நாட்களில் இந்த விதமாய் சம்பவிக்கும். நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்.
அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். Upon my handmaids and maidservants I pour out of my spirit. என் ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். And I'll show signs in the heaven above and signs in the earth below and pillars of fire and vapor of smoke. நான் உயரே வானத்தில் அடையாளங்களையும் கீழே பூமியின் மேல் அடையாளங்களையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் புகை ஸ்தம்பத்தையும் காட்டுவேன். It shall come to pass before the great and terrible day of the Lord shall come that whosoever shall call upon the name of the Lord shall be saved. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்பது நிறைவேறுதலுக்கு வரும் என்று யோவேல் கூறியிருக்கிறார். Jesus said in there, these things that I do, you shall do in greater than this, for I go unto my Father. Hallelujah! Hallelujah! இயேசுவானவர் அங்கே, நான் என் பிதாவினத்துக்கு போகிறபடியினால் நான் செய்கின்ற இந்த காரியங்களை நீங்களும் செய்வீர்கள், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று கூறியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. Here's what he said in there, and the word right there said, if ye abide in me, and my word abide in you, ask what you will, and it shall be given unto you. அவர் அங்கே கூறியுள்ளது, பின்னாக அங்கே வார்த்தை கூறியுள்ளது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். A few years ago, the people around here said, you people up there at that tabernacle, holy rollers, you're all this, that, the other, you're crazy. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னர் இங்கே சுற்றிலும் உள்ள ஜனங்கள், அந்த ஜெப கூடாரத்தில் இருக்கிற ஜனங்களாகிய நீங்கள் பரிசுத்த உருளைகளாய் இருக்கிறீர்கள், நீங்கள் எல்லாருமே இது அது மற்றெதுவாகவோ இருக்கிறீர்கள், நீங்கள் வெறி பிடித்தவர்கள் என்று கூறினார்கள். But oh my, we stood on that what was true, the baptism of the Holy Ghost, and now the power of Almighty God is pouring in the church, coming forth. Hallelujah! ஆனாலோ என்னே, நாங்கள் அந்த கன்மலையின் மேல் அது உண்மையா இருக்கிறது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் அண்டை நின்றோம். இப்பொழுதோ சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வல்லமையானது சபைக்குள் வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. முழு காரியத்தையும் எல்லா இடத்திலேயும் எப்பொழுது அசைக்க போகிறார் என்பதையே நான் நோக்கிக் கொண்டிருக்கிறேன். Brother, it's already in session right now. It's going on. That's right. சகோதரனே, அது ஏற்கனவே ஆலோசனை கூட்டத்தில் இப்பொழுதே இருக்கிறது, அது நடந்து கொண்டே இருக்கிறது. அது சரியே. The deity of him, who is, அவருடைய தெய்வீக தன்மை, அவர் யாராக இருக்கிறார்? someone thinks him a little baby back there. அவர்களில் சிலர் அவரை அங்கே ஒரு சிறு குழந்தையாக ஆக்குகிறார்கள். He's the one that stood on the invisible, oh my platform, raised out his hands and spoke, and said, let there be light, and there was light. That was Jesus Christ. அவர்தான் அந்த காண முடியாதவராயோ என்னே மேடையில் நின்று அவருடைய கரங்களை அசைத்து பேசி வெளிச்சம் உண்டாக கடவதென்று கூறினார். அங்கே வெளிச்சம் உண்டாயிற்று. அது இயேசு கிறிஸ்துவாயிருந்தது. Oh, he was in the world, and the world was made by him, and the world recognized him not. He's the deity of God. ஏனென்றால் அவர் உலகத்தில் இருந்தால் உலகம் அவரால் உண்டாக்கப்பட்டது, உலகமோ அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தேவனுடைய தெய்வீக தன்மையாயிருந்தார். Look what he did back there. அவர் அங்கே அப்போது என்ன செய்துள்ளார் என்று பாருங்கள். Talk about the miraculous. Back there he talk about shouting. அப்போது நடந்த அதிசயத்தை குறித்து பேசுங்கள். நீங்கள் சத்தமிடுவதை குறித்து பேசுகிறீர்களே. When he performed the miraculous things to make things which are now out of things which was not, he spoke and it was so. அவர் அற்புதமான காரியங்களை நடப்பித்த போது இப்பொழுது இருக்கின்ற காரியங்களை அப்பொழுது இல்லாத காரியங்களை கொண்டு உண்டாக்க அவர் பேச அது அப்படியாய் ஆயிற்று. And that same power, that same Christ, hallelujah. அந்த அதே வல்லமை, அந்த அதே கிறிஸ்து, அல்லேலூயா. That's the son of the people who deny the power of God, say it's wrong, but that same power that spoke the world into existence is in those people that got the Holy Ghost. அடிப்படைவாதிகள் வேண்டுமானால், ஜனங்கள் வேண்டுமானால் தேவனுடைய வல்லமையை மறுதலித்து அது தவறாக இருக்கிறது என்று கூறட்டும். ஆனால் வார்த்தையை பேசி உலகத்தை உண்டாக்கின அதே வல்லமைதான் பரிசுத்த ஆவியை உடையவர்களாய் இருக்கின்ற அந்த ஜனங்களுக்குள்ளாக இருக்கிறது. அது உண்மை. Men and women, it's time that we found out who you are. ஆண்களே, பெண்களே, நீங்கள் யார் என்பதை கண்டறிவதற்கான நேரமா இது இருக்கிறது. The devil's trying to hide you back, tell you that you're some little cow down, something you're not. You're sons and daughters of God.
பிசாசு உங்களை பின்னாக மறைத்து வைத்து நீங்கள் ஏதோ சிறிய பயந்து போயுள்ள ஏதோ காரியமா இருக்கிறீர்கள் என்று உங்களிடத்தில் கூற முயற்சிக்கின்றான். நீங்கள் அப்படியாய் அல்ல. நீங்கள் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாயிருக்கிறீர்கள். தெய்வீக தன்மை பரலோகத்தில் இல்லை, அது உனக்குள்ளாக இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு வெறிபிடித்திருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் சகோதரனே. சர்வ வல்லமை உள்ள தேவன், அழிவில்லாத ஜீவன், என் ஜீவனை ஜூயை நான் உனக்கு கொடுக்கிறேன், உனக்குள்ளாக ஜீவிக்கிறார் என்பதை அப்பொழுது நீ உணர்ந்து கொள்வாய். தேவனுடைய ஜீவன் மனித ஜீவனுக்குள்ளாக இருக்கிறது. அவர் அங்கேயே நின்றார். அவரே எல்லா காரியங்களின் சிருஷ்டிகர்த்தர். அவர் ஜீவனை சிருஷ்டித்தார். தவளைகளோ, ஈக்கள், வாத்துக்கள், கோழி குஞ்சுகள், மிருகங்கள், எல்லா காரியங்களும் சிருஷ்டித்தார். அவரால் அன்றி ஒன்றும் சிருஷ்டிக்கப்படவில்லை. யார்? தெய்வீக தன்மையாகிய கிறிஸ்து. ஆதைகளையும் எல்லா காரியங்களும் எகிப்து நாட்களிலே அவைகளை கீழே கொண்டு வந்தது அவரே. யார்? கிறிஸ்து. The mouths of lions, he quenched the mouth of fire. They take the heads of the sword. They raised the dead from the grave. Who? Christ. சிங்கங்களின் வாய்களை அவர் கட்டினார். அக்கினியின் உத்திரத்தை அவர் அவித்தார். அவர்கள் பட்டய கருக்குக்கு தப்பினார்கள். அவர்கள் மரித்தவர்களை உயிரோடு இருந்திருக்க செய்தார்கள். யார்? கிறிஸ்து. ஓ என்று அது என்னவாக இருக்கும்? அவர் யார்? தெய்வீக தன்மை ஆகிய கிறிஸ்துவே. சகோதரனே, சகோதரியே, அந்த தெய்வீக தன்மை உனக்குள்ளாக இருக்கிறது. இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது, இருந்தாலும் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனென்றால் நான் உங்களோடும் உங்களுக்குள்ளும் காலத்தின் முடிவு பரியந்தம் இருப்பேன். கிறிஸ்து தொழுவத்திலா இருக்கிறார்? இல்லை, கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவை தொழுவத்தில் ஆராதிப்பதில்லை, ஆனால் பரிசுத்த ஆவி, ஜீவனின் நம்பிக்கை, அல்லேலூயா, சிருஷ்டிகர் உனக்குள்ளே இருக்கிறார். தேவன் தாமே மானிட வர்க்கத்துக்குள் ஜீவிக்கிறார். நாம் எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம். நாம் அவரை போல் ஆக்கப்படுவோம். மானிட வர்க்கத்துக்குள் இருக்கின்ற ஆவி, அவருக்கு அங்கே இடமில்லை. அவர்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள். அவர்களுடைய சபை கிறிஸ்துவுடையதா இருக்கிறது என்று இங்கே சுற்றிலும் உள்ள ஜனங்கள் கூறுகிறார்கள். நேற்று இரவு என்ன சம்பவித்தது? அவர்களுடைய கிறிஸ்துமஸ் வெகுமதிகளை பிரித்தார்கள். அப்பாவுடையதை பார்ப்போம். அங்கே அதற்குள்ளாக கிறிஸ்துமஸ் மரத்தின் அடியில் நேற்று இரவு அநேக மனிதர்களுக்கு இருந்திருக்கும் ஒரு பெரிய பீர் பெட்டி எங்கே இருந்தது. இயேசுவுக்கு அங்கே இடமில்லை, எல்லாம் பீருக்கே. அம்மாவுடைய வெகுமதியை பிரித்தார்கள். ஒரு சீட்டு கட்டு பெட்டி இருந்தது. கிறிஸ்துவுக்கு இடமில்லை, சீட்டு கட்டு கொண்டு. அது உண்மை. ஒரு சிறு வேதாகமமாகவோ அல்லது பிள்ளைகளுக்கு ஏதாவது காரியமாய் இருப்பதற்கு பதிலாக
அது ஒரு சிறிய ஜீமன் புத்தகமோ அல்லது ஏதோ ஒரு சிறிய காரியமாக இருக்கிறது. இயேசுவுக்கு அங்கே இடமில்லை. Instead of going to church, they go to show, dances, everything, and call themselves Christians. சபைக்கு போவதற்கு பதிலாக அவர்கள் ஒரு படத்திற்கோ நடனங்களுக்கோ எல்லா காரியங்களுக்கோ சென்று தங்களை கிறிஸ்தவர் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். Brother, when the deity of life of the Holy Ghost comes into the human heart, he cries out everything and Christ has it. சகோதரனே, தேவனுடைய தெய்வீக தன்மை பரிசுத்த ஆவியினால் மானிட இருதயங்களுக்குள்ளாக வரும்பொழுது கிறிஸ்து சிருஷ்டியான எல்லா காரியங்களையும் அது வெளியே அழைக்கிறது. அது உண்மை என்று நீங்கள் அறிவீர்கள். Christ, the hope of glory in you, not in the cradle in you. தேவன் மகிமையின் நம்பிக்கையாகிய கிறிஸ்து உனக்குள்ளாய் இருக்கிறார், ஒரு தொட்டிலில் அல்ல, உனக்குள்ளாய் இருக்கிறார். That was one time God was back in the beginning. Then he come into Moses, he come into the children of Israel, he come into the cradle. அது ஒரு சமயத்தில் இருந்தது. ஆதியிலே தேவன் நாட்களில் இருந்தார். பின்னர் அவர் மோசேக்குள்ளாக வந்தார். அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக வந்தார். அவர் தொட்டிலின் மேல் வந்தார். But now they're worshiping way back like some prehistoric something. When Christ is in you, here he is today, the Son of God, moving up his great church is moving. ஆனால் இப்பொழுதோ அவர்கள் அவரை வரலாற்றுக்கு முன் இருந்த காலத்தில் இருந்த ஏதோ காரியத்தை போன்று அவர்கள் அவரை ஆராதிப்பார்கள். கிறிஸ்துவோ உனக்குள்ளாக இருக்கிறார். இதோ அவர் இருக்கிறார். இன்றைக்கு தேவனுடைய குமாரன் மேல் நோக்கி அசைந்து கொண்டிருக்கிறார். அவருடைய மகத்தான சபையானது அசைந்து கொண்டிருக்கிறது.